பிரைஸ் த லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நீங்கள் நம்ம பார்க்க போகிற சத்தியம் பார்த்தீங்கன்னா, கோபம் நல்லதா அல்லது கெட்டதா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் கோபம் என்பது ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இன்றைக்கி அநேக குடும்பங்களில் சமாதானத்தை இழப்பதற்கும் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் கோபம். இந்த கோபத்தினாலே நிறைய குடும்பங்களிலே பல பிரச்சனைகள், பிரிவினைகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதனால் கோபம் என்பது நல்லதா கெட்டதா? வேதத்தின் பிரகாரம் பார்த்தோம் என்றால் கோபம் நல்லது தான். ஏனென்றால் ஒரு மனிதனை ஆண்டவர் படைக்கும் பொழுதே அவனுக்குள்ளே ஒரு கோபம், ஒரு உணர்ச்சியை ஆண்டவர் வைத்து தான் படைத்திருக்கிறார். அந்த கோபம் உண்மையாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கோபமே இல்லை என்றால் அவன் எல்லாவற்றையும் சிரிப்பு தன்மையோடு அவன் அமைதியாக இருக்கிறான் என்றால் அவனை ஒரு ஜடம் என்று சொல்லுவாங்க. ஏன் கோபம் நல்லது என்றால், கோபம் ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அந்த மனிதனை திருத்துவதற்கு கோபம் என்ற ஒரு ஆயுதத்தை நாம் பயன்படுத்தும் பொழுதுதான் அவன் வாழ்க்கையில் அவன் சரியான பாதைக்கு அவன் செல்ல முடியும். அவன் செய்கிற காரியத்தையெல்லாம் நம்ம சிரித்து கொண்டே, நம்ம நியாயப்படுத்தி கொண்டே அமைதியாக இருப்போம் என்றால் அவன் இன்னும் பல தவறுகளை செய்வதற்கு வழியாகிவிடும். அதனால்தான் ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுதே அவனுக்குள் கோபம் என்ற ஒரு உணர்வையும் ஏற்படுத்தி தான் படைத்திருக்கிறார். அதனால் கோபம் என்பது தீமை அல்ல, நல்லது தான். ஆனால் வேதம் சொல்கிறது, எபேசியர் 4:26 சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக தனிய கடவுது. கோபம் என்பது நல்லது தான். ஒரு தவறு செஞ்ச உடனே அந்த மனிதனை நம்ம திருத்துவதற்கு, அவனை கடிந்து கொள்வதற்கு நம்ம பயன்படுத்த வேண்டும். ஆனால் அந்த கோபத்தை மறுநாள் நம்ம கண்டினியூ பண்ணும்போது தான், தொடரும்போது தான் அந்த கோபம் பகையாய், வைராக்கியமாய், கசப்பாய் மாறிவிடுகிறது. இதனால தான் குடும்பங்களில் பிரச்சனை வருகிறது. ஒரு வார்த்தை நீங்கள் கோபப்பட்டு கேட்ட உடனே மறுநாள் அதை மன்னித்து மறந்து விடுங்க. உண்மையாக சொல்கிறாங்க, அந்த மனிதன் அடுத்த தவறு செய்ய மாட்டான். ஆனால் அந்த கோபத்தை நம்ம வளர்க்க இதனால் தான் குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகரிக்கிறது, பிரிவினைகள் ஏற்படுகிறது, சில குடும்பங்களை விவாகரத்து வரைக்கும் போய்விடுகிறது. காரணம் என்னென்னா கோபம். அதனால் எபேசியர் 4:27 சொல்லுது, அடுத்த வசனம், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்போது கோபப்பட்டுட்டீங்களா, உடனே மன்னித்து மறந்து சரியாய் ஒப்புரவாயிடுங்க. ஆனால் அந்த கோபத்தை தொடர்ந்து கண்டினியூ படுத்தினே இருந்தால் தான் வாழ்க்கையில் பகைகள், பிரச்சனைகள், வைராக்கியங்கள் வருகிறது. இப்போ வேதத்தில் பார்ப்போம் என்றால், சவுல் என்ன பண்ணுறாருங்க, யுத்தத்தில் அவர் போகிறார். இப்போ கோலியாத்தை வீழ்த்திட்டு தாவீது வருகிறார். ஸ்திரீகள் முறையாக வேதத்தில் பாடினாங்களாம், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று ஸ்திரீகள் முறையாக பாடினாங்களாம். இந்த வார்த்தையை சவுல் கேட்ட உடனே அன்னையிலிருந்து தாவீது மேலே காய்மகாரமாய், கோபமாய் பார்க்க ஆரம்பித்தவன் தான். அவன் பகையாய் வளர்த்தான், கசப்பாய் மாறினது. இதனால் அவன் வாழ்க்கையில் கொலை செய்கிற அளவுக்கு துணிந்து போய்விட்டான். இந்த ஒரு சின்ன கோபம்தான் வளர்த்து கொண்டு விட்டான். கடைசியில் ஆவியானவர் துக்கப்படுத்துகிற காரியமாக இருக்குது என்று எபேசியர் 4:29 நம்ம படிக்கிறோம். உங்கள் வாய்து கெட்ட வார்த்தைகள் வர வேண்டாம், உங்கள் கசப்புகள் இருக்க வேண்டாம் சொல்வது. ஆனால் இந்த கோபத்தை வளர்த்து நாளடைவில் பார்த்தீங்கன்னா உள்ள ஆவியானவர் இருக்க முடியாமல் விலகிவிட்டார். பார்த்தீங்கன்னா பிசாசு உள்ள நுழைந்து விட்டான் சவுலுக்குள்ளே. பாருங்க, பிசாசு நுழைவதற்கு வழி ஒரு கோபம்தான் வழியாக இருக்கிறது. ஆனால் கோபம் நல்லது தான். வேதத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே இந்த கோபத்தை வெளிப்படுத்தினார். அவர் ஒரு தேவகுமாரனாக இருந்தால், மனுஷகுமாரனாக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தில் கானாவூர் கல்யாணத்தில் அற்புதம் செய்த உடனே தேவாலயத்துக்கு வருகிறார். அந்த தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா புறா விற்கிறவங்க, காசுக்காரர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க, ஆலயத்துக்குள்ள வந்து வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டு உள்ளே பார்த்து சொன்னாரா, தயவு செய்து என் பிதாவின் வீடு ஜெப வீடு எனப்படுகிறது, வெளியே போயிடுங்க, யாரும் விற்காதுன்னு சொன்னாரா? இயேசு ஒரு சாட்டையை உண்டு பண்ணி எல்லாரையும் அடித்து துரத்தி எல்லாத்தையும் பிதாவின் வீடு ஜெப வீடு எனப்படும், இதை கல்லர் கொலை ஆக்கினீர்கள் என்று இயேசு வைராக்கியம் கொண்டு கோபப்பட்டார். அப்போது இயேசு அங்கே அன்பை காட்டவில்லை, கோபத்தை காட்டினார். அதனால தான் 1 கொரிந்தியர் 3:14 சொல்லுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்.
இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு பிரகாரமாக நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள்ள கோபம், கசப்பு, வைராக்கியம், பகைகள் வந்தால் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். இந்த ஆலயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆண்டவர் சாட்டை எடுப்பார், சிச்சை கொடுப்பார் நமக்கு. அதனால அவர் மன்னிக்க தயை பெருத்தவர் தான், ஆனால் சிச்சை கொடுப்பார். அப்பொழுது நம்ம சரி பண்ணி கொள்ளும் பொழுதுதான், கோபத்தை உடனே நம்ம மறந்து மன்னித்து விடும்போது தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு விடுதலை உண்டாக முடியும். அதனால இந்த நாளில் கோபம் என்பது நன்மைதான், அது ஆசீர்வாதம் தான். ஆனால் எப்படி எங்கே நீங்கள் பயன்படுத்த வேணும் பயன்படுத்துங்க. ஏன்னா வேதத்தில் பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். அப்போது உண்மையான நம்ம கண்டிஷன் பண்ணது நல்லது தான். கேளுங்க, நீ ஏன் இந்தப்படி வாழற, தப்பு, திட்டுங்க. ஆனாலும் அந்த தவறை மன்னித்து விடுங்க, கேட்டு மன்னித்து சரிப்படுத்தி விடுங்க. மறுநாள் கண்டினியூ பண்ணாதீங்க, அந்த பகையை வளர்க்காதீங்க, கசப்பை வளர்க்காதீங்க. இதனால் உள்ள நம்ம பகையும் கசப்பும் வளர்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு இது பிரச்சனையாக வந்து அமையும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு பிபியும் சுகர் ஏறுவதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, உள்ளத்துக்குள்ள கோபத்தை வளர்க்க இந்த சரீரத்தில் வியாதியை கொண்டு வருகிறது. அதனால் நீங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் கோபம் கொள்வது நல்லது தான். ஆனால் அன்றைக்கே மறந்து விடுங்க, அன்றைக்கே மன்னித்து விடுங்க. ஆனாலும் அதை தான் இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார். பார்த்தீங்கன்னா வேதத்தில் பிதாவாகிய தேவனும் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த விக்கிரக ஆராதனை பொன்கன்று குட்டி வணங்கும் போது கோபப்பட்டார். மோசே திறப்புன்னு ஜெபித்து தேவ கோபத்தையே மாற்றிவிட்டார். ஆண்டவரே, இந்த ஜனங்களை வனாந்தரத்தில் கொண்டு வந்து அழித்து விட்டாங்கன்னு எகிப்தியர் பேசக்கூடாது, எதிரிகள் பேசக்கூடாது என்று ஆண்டவருக்கு மோசே சொன்னபோது ஆண்டவர் அப்படியே சாந்தமானார். அதனால் நல்லா கவனிங்க, கோபம் என்பது உண்மைதான். ஒரு கோபப்பட்டாங்களா உடனே அடுத்தவங்க என்ன பண்ணுங்க, அவங்களை சமாதானப்படுத்துங்க. அதனால் கோபத்தை வளர்க்காதீங்க. வளர்த்தீங்க என்றால் அது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை நரகத்துக்கு நேராக கொண்டு போய்விடும். உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய அழிவு உண்டாகும், குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகும். இன்றைக்கி சொல்கிறேங்க, இயேசு கிறிஸ்து எப்படி அவர் கோவப்பட்டு சரி செய்த கோவப்படுங்க. அடுத்தது சமாதானமாகிவிடுங்க, ஒப்புரவாயிடுங்க, அதை மன்னித்து விடுங்க. மீண்டும் அதை காதை பேசாதீங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாகவே உன் கோபம் தனியே கடவுது. அதனால் கோபம் என்பது நல்லது தான், அது கெட்டது கிடையாது. நல்லதாக பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கன்ற வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை யாராவது தவறு செய்யும்போது அதை நாங்கள் கேட்டு திருத்தி அதை அன்றைக்கே மறந்து விட்டு மன்னித்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் எங்கள் வாழ்க்கையில் கோபமும் கசப்பும் வைராக்கியம் இல்லாதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் உங்கள் சமாதானம் நிறைந்திருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.